வாடி ராசாத்தி புதுசா பழசா ரவுசா போவாடி வாலாட்டி பரியா புரியா தனியா திரிவோம் ஊரே யாருன்னு கேட்டா பேர மைக்கு செட்டு போட்டு உரிமை காட்டு 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 என்ன பாரு தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும் திண்டுக்கல் போட்டு 2 வாட்டி பூட்டி வைக்கும் வாடி ராசாத்தி ஒன்னையே காப்பாத்தி ராசாத்தி 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 என்னப்பா அது பொட்ட புள்ள போக உலகம் பாத போட்டு வைக்கும் முட்டை சந்தை பார்த்து அந்த ரோடு போய் நிற்கும் படங்காட்டும் ஏமாத்தி கலங்காத ராசாத்தி 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 வாடி வாலாட்டி பரியா பரியா தனியா திரிவோ அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போலில்லை மண்ணீரே அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போலில்லை மண்ணீரே அன்புள்ள அப்பா அப்பா தாயும் முன்னில் கண்டே நன்னாலே எனக்கு உலகிலே கொடுத்திடுவாய் நீ முதலிலே வேண்டாமல் தெய்வம் நீதானே யாருமே போலே
மாதக்கணக்கில் தாயும் சுமந்து வந்தது தனிவனது உயிரே காலம் முழுக்க என்னை சுமந்து காத்து நிற்கும் உனக்கில்லை நிகரே தூசியனை தொடரும் விடமாட்டார் இவனை சுமந்தே நடை போட்டாய் வந்தாயே நீ என் வரமாய் உள்ள அப்பா அப்பா யாருமே போலில்லை மேலே அன்புள்ள அப்பா அப்பா தாயையும் முன்னில் கண்டே நன்றாதே தோளும் கொடுத்து தோல்விகளை ஜெயித்திட வருவார் சோகங்களை மறைத்து புன்னகையை எனக்கென தருவார் கண்ணிமையிலே நீ அடை காத்து சுகிடமும் பரப்பாயனை பார்த்து வாயாயனி நிழலாய யாருமே நல்ல தாயும் கண்டே நன்னாரை எனக்கு இது தேவை உலகிலே கொடுத்திடுவாய் நீ முதலிலே கருத்தை நீராலே மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே தாயென்ற உன்னை தான் தாயென்ற உன்னை தான் பிழைத்து காட்டினேன் மாதா மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே Let's get into prayer. Feeling my presence, feeling my grace, feeling my radiance. You are my source of faith and strength. You are my path and destination, and I'm always connected to you. Nothing of me and everything of you. Lead me higher, lead me deeper, lead me beyond, lead me to you.
very, very gently. Please open your eyes. Love you so much. You have a great life only if you know how to communicate. You have an ordinary life if you do not know to communicate. I repeat, it's a with the new interns of 9, 10 people coming up and another huge people going to come up in here. Everywhere it's a crowded place. If anybody has to be noted, you need to communicate. Otherwise, there's a 30%, 40%. You have lesser. Your work will speak. You will grow, but the faster growth comes from people who know to communicate in life. I'm making this very, very powerful. Don't ask for great success if you are silent. Your work will speak. All is alright. You can see in your own house. அக்கா தங்க இருந்தா எந்த பொண்ணுக்கு நல்ல பேசி வருதோ அது சமாளிச்சு எல்லாத்துலயும் பேர் வாங்கிட்டு போயிடும், தட்டிட்டு போயிடும். எங்க வேணா சமாளிச்சிடும். சைட். So the communication is the essence of your growth. எங்க வேணா சமைச்சிடலாம் கம்யூனிகேஷன் தெரிஞ்சா. ட்ரெயின்ல உனக்கு வெயிட்டிங் லிஸ்ட், இன்னொருத்தனுக்கு ஆர்ஏசி. நார்மலா ஆர்ஏசி கிடைக்கணும் சீட்டு, பெட்டு படுக்கிறதுக்கு. இந்த வெயிட்டிங் லிஸ்ட்காரன் பேச்சு திறமை இருந்தா அவன் போய் ஓடுறான், அதுல சீட்ல அவன் கொடுத்துருவான். எங்க வேணாலும் those who know to manage voice talent இருக்கணும். டேலண்ட் இல்லாம என்னைக்கு மாட்டிப்பேன். டேலண்டோட if you know how to talk it out your way, எல்லாமே கம்யூனிகேஷன் லைஃப்ல. You don't know to express, when to express, where to express. எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எது பேசக்கூடாது, எந்த இடத்துல சைலண்டா இருக்கணும், எந்த இடத்துல பேச்சா இருக்கணும், எந்த இடத்துல எதை கேட்கணும் தெரியணும். You need to have that knack, for which means you should start thinking fully. அதாவது எப்போதுமே ரொம்ப இப்படி ஒன்றை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா you cannot have a broad eyesight. பரந்த மனப்பான்மை வேணும். முதல்ல எல்லாத்தையும் அரவணைக்க தெரியணும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்க தெரியணும். Don't have a very narrow mindset of life. You cannot if you want to have a higher cake in life, you want at every stage, even person who makes mistakes but has a very communicate, அது இதை விட உன்னோட பிரில்லியன்ட் ஐடியா இருக்கும் உனக்கு சொல்றதுக்கு. இந்த ஆஃபீஸை வச்சுக்கோ, பட் உனக்கு உள்ளதான் இருக்கு, வெளில சொல்ல தெரியாது. But somebody with not a so great idea but சின்ன ஐடியா, பட் அவன் சொல்ற விதத்துல he will get recognition. So இந்த நல்ல ஐடியா இருக்கிற என்ன பண்ணுவான், சைட்ல டிக்கெட்ல வாட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வாட்டிட்டு, என்ன அவர் எப்படிக்கு ஒன்றும் தெரியல, என்ன ஐடியா இருக்கு, ஐடியா இருந்து என்ன, வேர் யூ கம்யூனிகேட்டட், ஹவு யூ கம்யூனிகேட்டட். If your pathetic idea also can win if you know how to present it. Market பண்ண தெரியணும். You need to talk it out. You need to present it out. Presentation matters a lot. உங்க ப்ராஜெக்ட்ல கூட presentation எப்படி இருக்கு பார்ப்பாங்க. அது பார்த்தா வரணும். It's all about how you present, how you communicate, how you talk, how you understand the situation. Situation brilliance இருக்கணும் உங்களுக்கு. எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எதை பிரசன்ட் பண்ணணும். Way you present matters a lot. And now those names will be called many times if you know how to communicate. Even for the interns, these two Ganesh and Subramani. Where is he?
ஒருத்தர் கரெக்டா பாட்டுருக்க பார்த்தியா? He was out to sit. பாத்தீங்களா கரெக்டா அவன் சொல்றான், சார் உங்களை மாதிரியே இருக்க சார் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரியே அப்படியே காப்பி பண்றான். They know how to be present, how to talk. They will able to. So I'm giving an important life skill. Life skill கத்து கொடுக்குறேன். You need, even if you are reporting to 1, 2, 3, you have, it's very artist, if you don't know to report rightly, உன் ஐடியா இன்னொரு எடுத்து சுத்துருவான். He will present it. கடைசியில் உன் ஐடியாவா இருக்கும், வேற ஆள் பேர் எடுத்து சாப்பிடுவான். You need to present it. என்ன பண்ணணும்? You need to present to a bigger boss, first boss, and then give a copy to main boss. தெரியணும் அந்த ஐடியாவை present பண்ண தெரியணும். Sir, I have addressed to my boss, but I also felt like இந்த உங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும், big boss கொடுக்கணும். டெக்னிக். யாரையும் நீ அவமானப்படுத்த வேண்டாம், யாரையும் டிஸ்ரெகனைஸ் பண்ண வேண்டாம், யாரையும் மதிக்க வேண்டாம், பட் மேல போயிடலாம். You need to know, you need to have that technique லைஃப்ல. And எப்போ வரும்? எப்போதுமே you need to be cheerful inside. இந்த வெளியில கூட இல்ல, வெளியில இருக்கணும், உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும், உள்ள ஒரு குதூகலம் இருக்கணும். You should be aha about life. Wow. How you look at life matters a lot. How you respond to situation. அடிக்கடி சொல்றேன், ரெஸ்பாண்ட் தான். கால தறிக்கு விழுந்த உடனே என்ன சொல்ற, என்ன வாயிலிருந்து வருது matters a lot. ஒரு கிளாஸ் கவர் கீழே விழுந்தோடனே என்ன வருது, தாட் இப்படி வருது. யாரும் நகர்ந்தாதையும் காலில் குத்திரும். சேஃப், ஃபர்ஸ்ட் சேஃப்டி பண்றியா? அச்சோ அப்படின்னு அடிச்சுட்டே வச்சுக்கோ, அதுக்குள்ள கால் குத்தி. So how you respond, how you react, how you think, how you express, amazing-ஆ இருக்கணும். You should say, அதாவது ஒரு அதாவது people get attracted by energy. பணத்துக்கு யாரும் கிட்ட வர மாட்டாங்க. Are you a energy on the move or a dead body on the move? You should be dynamic, aha about life. Wow. You should, that should be stuff இருக்கணும். Where you, I don't want to see anybody and talk over here. Where you keep your face. நான் யாரும் தப்பா பார்த்துட்டு சார் என்ன சொல்றீங்க சொல்றதுல, சிலவங்களை பார்த்தா 2 நாள் கான்ஸ்டிபேஷன் மாதிரியே இருக்கும். மூஞ்சிய வச்சுக்கிற விதம் என்னன்னா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். கடவுள் மேல, புது பசங்களா கெட் ரெடி ஃபார் இட். ஓகே, பழைய பசங்களுக்கு தெரியும். ஓகே, கீழே ஃபர்ஸ்ட் டே சார் இப்படி பேசி, கடவுள் வந்து மோல்டு பண்றாரு. முகத்துக்கு ஒரு மோல்டு, எல்லாத்துக்கும் ஒரு மோல்டு பண்றாரு. ஆனா அந்த மோல்டை திருப்பி யூஸே பண்றாரு. கடவுள்கிட்ட பார்த்தா மோல்டு வந்து எப்போதுமே ரிப்பீட்டே கிடையாது. அதான் கை ரேகை திருப்பி கிடையாது. அந்த கடவுள் பண்ற மோல்டு வந்து யூனிக். எவ்ரி விரல் எல்லாமே யூனிக், குரல் எல்லாமே யூனிக். அவர் கரெக்ட் ஐஸ்வர்யா படிக்கிறார், அவர் படிக்கிறார், இவரை படிக்கிறார். அந்த மோல்டை திருப்பி படுறது இல்லை. சில டைம் ஐஸ்வர்யா தப்பா படிச்சு வேற யாரும் வந்து ஐஸ்வர்யா மாதிரி ஆரம்பிக்கிறார், பட் வேற மோல்டை மாத்திக்கிறார். எனக்கு சின்ன டவுட் கடவுள் மேல. சில டைம் இந்த சிரிக்காமே இருக்காங்கல்ல, கடவுள் மோல்ட இங்க வைக்கிற மோல்ட கீழே வைக்கிற மோல்ட இங்க வச்சு வரும் அப்படின்னு டவுட் வரும். அதான் இது. You cannot have constipated face, man. You have to be dynamic. You have to be
ஒருத்தரோட லைஃப் ஜோரா இருக்க தெரியணும். பீப்புள் கெட் அட்ராக்டட். ஏன் ரஜினிகாந்துக்கு பின்னாடி போறீங்க 75 வயசுல? எனர்ஜி அந்த மூடா நோடி அந்த பின்னாடி உக்கார கண்ணு பிளானிங் ஸ்ட்ராட்டஜி. You talk about so much of beautiful dress of Prime Minister Modi. Country represent பண்றதுக்கு எப்படி அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்க முடியும்? He is representing a richest country, man. He has to be that way. மொத்தம் அப்படி இருக்கணும். தூக்கு என்னைக்கு தூங்குறாரு என்னைக்கு எந்திரிக்கிறாரு தூங்குறதே தெரியாது. 3 hours தூங்கிட்டு இருக்க மனுஷன் 6 கண்ட்ரில 5 நாள்ல போயிட்டு வரான். தூங்குறது 3 hour 4 hour. ஆனா டைனமிக்கா இருக்காரா 75 வயசுல. அந்த நம்ம பிரைம் மினிஸ்டர் எப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்? நம்ம எப்படி இருக்க முடியும்? சோந்தா இருக்க முடியும்? அப்படியே இருக்கணும், கெத்தா இருக்கணும். You are living in such a dynamic era. AI உன்னோட இன்டெலிஜென்ஸ் எங்க? Your intelligence plus AI, huge combination. சும்மா போய் ஏஐ படிக்கடா. ஏஐ பத்தி எனக்கு நான் ஒரு சடனா கூப்பிடுறேன். ஏஐ பத்தி யார்தான் பேச போறேன் சொல்ல போறேன். ப்ரிப்பேர் அண்ட் கம். ஏஐ பத்தி ஒரு அட்லீஸ்ட் 100 சென்டென்ஸ் சொல்ல தெரியணும். என்ன ஏஐ யூடியூப்ல எவ்வளவு இருக்கு? எவ்வளவு யூடியூப்ல நயன்தாரா என்ன ட்ரெஸ் போட்டா என்னடா போடலையா? என்ன உனக்கு என்ன பிரச்சனை? அவ கல்யாணம் பண்ணா குழந்தை 2 மாசத்துல பார்த்தா என்ன? அதான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ என்ன லிப்ஸ்டிக் போடுறா, என்ன இது போடுறா, அதுக்கு ஏஐ படிக்கலாம் இல்ல? என்டையர் லைஃப் இஸ் இந்த பாம்ல இருக்கா, கையில போன்ல எதை வேணா கத்துக்கலாம்டா. நீ டிசைட் பண்ண முடியும்டா. இப்ப நினைச்சா நீ என்ன வேணா கத்துக்கலாம். கோடிங் கத்துக்கலாம். லைஃப் கேன் பி டீகோடட். லைஃபோட மிஸ்ட்ரி கத்துக்கலாம். சைனால ஒருத்தர் பேசுறதுனால சைனீஸை நீ இப்ப கத்துக்கலாம். சைனீஸை கத்துக்கிறதுக்கு ஆப் இருக்கு. நம்மளே நம்ம ஆப் வச்சுக்கிட்டு ஆப்பை ஒழுங்கா யூஸ் பண்ணாம இருக்கோம். எவ்வளவு விஷயம் இருக்குடா கத்துக்கிறது. இன்னும் அவ பார்த்தாளா என்ன பஸ்ல என்னடா ஆச்சு? நேற்று ஒருத்தன் அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணுக்கம்மா எப்படி சாச்சு ஒரு பொண்ணு கண்ணே இல்ல நேந்திக்கு வந்தா கல்ல ஒரு பொண்ணு ஏன் அவ்வளவு வரல? சரி அப்புறம் வரல. 24 வயசு பையன். அவ கசின் பிரதரான். 2 நாள் நேற்றுக்கு ஏன் வரல? அன்னைக்கு இன்டர்வியூ பண்ணிட்டு ஏன்னைக்கு வரல? எங்க அண்ணன் செத்து போயிட்டான். எப்படி குடி 24 வயசுல யாரோ லவ்ல ஏறான். குடிச்சு செத்து போயிட்டான். பஸ் லாரியில ஏறி லாரி மேல ஏறி லாரில எல்லாம் ஊருக்கு போலாம். லாரி அம்மா மேல இருந்தா அந்த ஊருக்கு போக முடியுதா? குடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்டாப் பண்ணுடா. நீ குடிக்கிறதா ஒண்ணு நீ மிச்சவங்க ஸ்டாப் பண்ணுடா. 24 வயசுல எவ்வளவு லைஃப் இருக்கு. ஆக்சுவலி இறக்குற வயசா அது. இதை போடுத. ஓகே தேடிட்டு இருக்கேன் பொண்ண. அதாவது நான் கார்ல பின்னாடி இருக்க சீட்ல எவனை குடிச்சா கூட உட்கார மாட்டேன், இறங்கிடுவேன். I will not go in any car where somebody is drunk as a policy. Nobody can even talk about 7 மணிக்கு என்ன என்கிட்ட வந்து எவனே வந்து நான் ஃப்ரீயா இருக்கியா போலாம் அப்படி கேட்க முடியுமா? அந்த கெத்துல வச்சுக்க முடியும். இன்ஃபேக்ட் என் கிளாஸ்மேட் ரோட்ல என்ன பார்த்து சிகரெட்டை ஒழிச்சு கீழே போட்டு ஃபூ பண்ணுவேன். அப்பா கூட பயந்துக்க மாட்டான், என்ன பார்த்து பயப்படுவான். நம்ம அப்படி வச்சுக்க முடியும், நம்ம அப்படி வாழ முடியும். You have to create that. You should protest. If your close friend is drinking, that means, and you are allowing it, he is your enemy. அவன் சாவணும் நீ ஆசைப்படுற. அதாவது நான் ஃப்ரெண்டு சொல்லாதுமே. ஃப்ரெண்டு குடிக்கிறானா இருந்தா நீ ப்ரொடெஸ்ட் பண்ணுவ. அப்போதான் நீ ஃப்ரெண்டு. இல்லையா ஃப்ரெண்டு இல்லை.
எளிமையா இருந்தாதான் நீ குடிக்க விடுவ, ஸ்மோக் பண்ண விடுவ. ப்ரொடெஸ்ட் பண்ணணும். கேர்ள்ஸ் முடியாது, உங்களால பண்ண முடியாது கிடையாது. யூ ஷுட் ப்ரொடெஸ்ட். எந்த வயசுல எந்த இடத்துல உங்களுக்கு தைரியம் வருதோ அந்த இடத்துல நீ பண்ணி ஆகணும். பாசத்தை சொல்லி காட்டணும், அன்புல சொல்லி காட்டணும், காலில் விழுந்து சொல்லி காட்டணும், கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணணும். எதே பண்ணுங்க, மாத்த முடியும். உங்களால நினைச்சா மாத்த முடியும். நம்புறேனா? You should protest. You should, if you know they are diabetic and they are having improper food, you should tell. அதாவது எதுக்குடா ஃப்ரெண்டா இருக்கும், நம்ம எதுக்கு அண்ணனா இருக்கும், எதுக்கு தம்பியா இருக்கும்? அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. For the new concept create பண்ணியிருக்கேன், பார்ப்போம். இனிமே internships will be called as normal and Gurukulam style. So are launching officially a word called Gurukulam style internship, and Subramani and even then you came under Gurukulam trial பண்ண work out ஆச்சு. So you all came under Gurukulam style, others are normal style. இப்போ வந்து இப்போ ஆல்ரெடி இருந்து போகிற யாரு நீங்கள் இந்த வாரம் முடியாது, உங்களுக்கு வேற யார் இந்த வாரம் முடியாது இங்கே இருக்காங்க முடியாது. இவன் தான் நார்மல் ஸ்டைலில் வந்தான். ஸோ அடுத்த பேட்ச் ரெடியாக வந்து உட்காந்துருத்தோம் உங்கள் இடத்த. இப்போ நீங்கள் போய் எப்படி வாழ்ந்து என் பேரை காப்பாற்றுறீங்க தான் இம்பார்ட்டன்ட். நான் எப்படி என் கூட பார்த்தீங்களோ அதான் இம்பார்ட்டன்ட். இங்கேருந்து கடலூரில் போன ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி இங்கே வந்திருக்காங்க. கடலூர் பசங்க have created a record for me. அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி மேலே மரியாதை அப்படியே எடுத்தது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்னும் 2-3 காலேஜ் ஐ காட் அ கிரேட் ரெக்கார்ட். their students behave very well. Please maintain this dignity of this place. Kannamma, Prema, Lakshmi, the seniors have a responsibility to sit with them separately in the area of culture. எனக்கு என்ன பிடிக்குமோ, எது நியாயம், இங்கே எதை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் நீ லைஃப்பில், அதெல்லாம் உட்காந்து லெக்சர் பண்ணணும். they won't know otherwise. 2 மாசத்துல 7 மாசம் இன்டர்ன்ஷிப் பண்ண பொண்ணு, இங்கிலீஷ் தெரியாது, எதுவும் தெரியாது, கிராமத்துல இருந்து வந்து இங்க கத்துக்கிட்டு தைரியம் வந்து புவர் ஃபேமிலி, புவர். நீங்க தான் யாருமே சொல்ல முடியாது அவள்கிட்ட. அவ அப்பா அம்மா வீட்டுல தெருவுல இருந்து பைசா வாங்கி வாழ்வாங்க, எல்லாட்ட இருந்து கையேந்தி. இந்த பொண்ணு இன்னைக்கு அமெரிக்கால படிச்சு பிடிக்க போறது. எப்படி படிச்சு எல்லா தைரியம் தான், நீங்க கொடுத்த தைரியம் தான். தைரியம் தான். அப்படி பயந்த பொண்ணு இங்க கொடுத்த தைரியத்துல இன்னைக்கு அமெரிக்கால கார் ஓட்டுறா. ஸ்பானிஷ் இன் லெஸ் தென் 3 years ஸ்பானிஷ் பேசுறா. நான் சொல்றதால கார் ஓட்டுறா, அங்க டாப்பரா இருக்கா. ஆனா லவ்ல மாட்டினா தெரியாது, அதுல என்ன வருத்தப்படுறா தெரியாது. இன்னும் என்கிட்ட பேசுறா, அதை பத்தி டாபிக் பேசுறதா நான் காப்பாற்ற முடியும். யார் தான் பேசுறாலும் காப்பாற்றிடுவேன். இல்லையா, அதுல மாட்டா தெரியாது. நம்ம எமோஷனல் ட்ராமால மாட்டா தெரியாது, ஷேர் பண்ணாதான் தெரியும். எனிவே ஷேர் பண்ணவங்களால காப்பாத்திட்டேன். அது ஷோ 100% ஷோ. லவ் யூ ஸோ மச். சொல்லுமா கண்ணா, வா வா வா. ஏய் ராசாத்தி, இப்படிதான் கை தூக்கணும். ஆக்சுவலி இன்னைக்கோட வந்து எனக்கு 1 month ஆகுது ஜாயின் பண்ணி. இந்த பிளேஸ் எனக்கு எப்படி வந்ததுன்னா பை ஃப்ளூக் தான். ஆக்சுவலா நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன், ஜாப்காக தான் வந்தேன். இந்த பக்கம் இருக்கா அப்படிங்க, அது வந்து எனக்கு 2-3 monthsக்கு முன்னாடியே வந்து எனக்கு ரெஃபர் பண்ணாங்க ஒரு மேம். பட் நான் வந்து சரி ஓகே போய்க்கலாம் அப்படின்னு வந்து தள்ளி போட்டுட்டே இருந்தேன். அப்புறமா தான் வந்தது யோசிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சேன்.
நான் அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணது வந்து ஒரு 1.5 months அங்கே ஒர்க் பண்ணேன். ஸோ வந்துட்டு அங்கே டேலி தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இங்கே வந்து தான் எனக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து தெரிஞ்சது. அங்கே வந்து நான் பேசிக் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே தான் வந்து எனக்கு டேலி ப்ரைமு எல்லாமே இங்கே வந்து தான் தெரியும். அண்ட் ஜிஎஸ்டியுமே இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். ஒரு மாசத்துல என்னடா நடக்குது? இல்ல ஒரு மாசத்துல கத்துக்கிற இடம் பாத்துக்கோ. அப்ப எப்படி இடம் யோசிச்சு பாருங்க. ஒரு மாசத்துல ஏதோ ஒரு வருஷம் சேர்த்திருக்காங்க. நீ சூப்பர். ஆல்ரெடி ஜவஹர்ல தானே? அதான் எங்க ஸ்கூலு. நான் வந்த அன்னைக்கு வந்து சார் நான் மீட் பண்ணல. பிரேமா மேம் தான் ஃபர்ஸ்ட் என்ன அப்ரோச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க 2 o'clock திரும்பி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் 2 o'clock வந்தேன். அந்த வெரி நெக்ஸ்ட் டே வந்து சார் ஹைதராபாத் போனாரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்பதான் மேம் சொன்னாங்க கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு. நான் நினைச்சேன் சரி கரெக்டான ஏரியாவுக்கு கரெக்டான டைம் தான் வந்திருக்கோம் அப்படின்னு. ஏன்னா நான் 1 day இதுவா வந்திருந்தாலுமே நான் திருப்பி ஒரு 1 week வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி இருந்திருக்கும். கரெக்டாக வந்ததுனால நான் நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு 15 days அந்த மாதிரி வாங்க, அதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பெர்மனெண்ட்டாக என்னன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சார் சொன்னார். ஸோ வந்தேன். இவ்வளோ நாள் வந்துட்டு தான் இருக்கேன். அண்ட் இந்த பிளேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் நிறைய கற்றுக்கணும் இருக்குது. இந்த மாதிரி அதெல்லாம் தர்றேன். வெரி நைஸ், வெரி நைஸ். You will be now noted. Now வச்சுங்க. When I said something, it is true. Those who talk well, initiative கை தூக்குறவங்க, கேள்வி கேட்கறவங்க, இங்க எப்போ கேள்வி கேட்கலாம். There's a box to put your question. நேம் இல்லாம பொட்டை கடிதத்தை எடுத்துக்க மாட்டேன். பேர் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கு, அதில் உங்க கேள்வியை போடலாம், உங்க சஜஷனை போடலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் பேர் போடணும். பேரை சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் சொல்ல மாட்டேன், சீக்கிரம் வச்சுப்பேன். ஈவன் நிறைய பேர் எழுதி போட்டிருக்காங்க, எனக்கு லவ் அஃபேர் இருக்கு, இந்த லவ் அஃபேரில் என்னை காப்பாற்றுங்க சொல்லி எழுதி போட்டிருக்காங்க. காப்பாற்றிருக்கேன். ஸோ அது ஒரு மன்னிதி சோழன் வச்சிருக்கிற டப்பா. அந்த டப்பா வச்சிருப்பான் இனிமே வச்சிருக்கா? ஓகே ஓகே. ஆல்ரெடி போட்ட கேள்வி எழுத இருக்கு. ஓகே, எப்போ வேணாலும் கேள்வி கேட்டு பதில் சொல்லலாம் இதுல. ஸோ இதுக்கு தான் இப்போ அகெயின் 1 round of clap for her. ஐஸ்வர்யா ஐல ஆரம்பிக்கிறது, இன்னொரு ஐஸ்வர்யா ஏல ஆரம்பிக்கிறது. அது ஏல ஆரம்பிக்கிறது சிஎம்ஏவா? இவ ஐஸ்வர்யா. சரி, அடுத்து இங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிகாம் முடிச்சிட்டல, இங்க சேர்ந்த உடனே எம்பிஏ பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு சொல்லிட்டாங்களா? அதுக்கு ஈவினிங் கிளாஸ் ஃபார்ம் எல்லாம் காட்டுவாங்க, சேர்ந்துரும். ஓகே, நம்ம ஜாதி அப்படிதான். சரியா? ஆல் தி பெஸ்ட் கண்ணா. எப்படி சொல்லுவாங்க யார பிகாம் தானே? ஒரு வாரம் ஒரு மாசம் இவ்வளவு அது மாதிரி தெருவில் இருந்தான், தெருவில் போயிட்டு இருந்தான், இங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு இதுக்குள்ள போட்டு. ஸோ இது ஒரு விசித்திரமான விஷயம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இது பேர் தான் இதுல இது இந்த கேள்வியோட இந்த ஷீட் முன்னாடி போட்டது டிவிஎஸ் ஆர்டர். சார் do not mention my name. சொல்ல மாட்டேடா. How to handle emotion in favorite person. என்னோட favorite person என்ன எப்போதுமே அழ வைக்கிறான். அவ ஃபேவரட் சொல்றேன், ஆனா என்ன அழ வைக்கிறேன். அவள்கிட்ட இருந்து எப்படி ஹேண்டில் பண்ண அவளை? லவ் will always get attachment. ஏன்னா பொசசிவ்னஸ். நீ வந்து யார்கிட்ட பேசியிருப்ப, அது அவளுக்கு தாங்காது. ஆர் நான் வச்சுக்கோ, ஒரு செக்லயே வச்சுக்கணும் பாப்பா, செக்ல வைப்பா. எப்போதுமே they will get emotionally attached. நீ நிம்மதி நிதானமா இருக்கு, டிராமா ஆடாத, இந்த டிவி சீரியல் மாதிரி அப்படிதான் படாத. ஓகே, எமோஷன் அட்டாச்மெண்ட். ஆனா கேர் பண்ணு. அதாவது எமோஷன் இருக்கலாம், எமோஷன் தான் ஹியூமன். எமோஷனல் டிராமா இருக்கக்கூடாது. எமோஷன் இல்லாதவங்க எல்லாரும் இந்த சவருக்கு ஈக்குவல், ரைட்டா? எமோஷன் வேணும், ஆனா எமோஷனல் டிராமா வேண்டாம், டிவி சீரியல் மாதிரி வேண்டாம். எப்படி ஒன்ன நம்பி அதெல்லாம் வேண்டாம்.
உடனே நான் என்ன கேட்டு போனேன் அவ்வளோதான். ஓகே, ஸோ நோ எமோஷனல் ட்ராமா. எமோஷன் வேணும். எமோஷனை ஹேண்டில் பண்ணுறது ஒரு டேலண்ட்டு. எமோஷன் டைம் வந்த உடனே டிஷ் எடுக்காது. அதான் ஒரு ஸ்டெப். வென் யூ ஆர் எமோஷனலி சேலஞ்ச், வாயை வார்த்தை விடாத, சாவ விடாத, எமோஷன் வார்த்தை உடனே டிஷ் எடுத்துடாத. இன்னும் மூச்சில முழிப்பேனா அடுத்த நிமிஷம் முடிச்சு வந்தா யாரும் தப்பிக்க முடியும். டோன்ட் இந்த எமோஷன் ட்ராமாலாம் ஆடாத, சரியா? எமோஷன் வரும், பாசம். எமோஷன் வச்சுக்கிறது நல்லது. யாரும் இங்க எமோஷன் இல்லாம இருப்பாங்க, அவங்க ஜடம் மாதிரி. அவங்களுக்கு எதுவுமே சிரிப்பு வராது, அழுக வராது, சந்தோஷம் வராது. ஆனா யார் கிரேட் மேன் சொல்லணும்னா, பாசத்தால அழறவன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பாசிட்டிவ் டியர்ஸ் வரவன ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வரவ நெகட்டிவ் டியர்ஸ் பிடிக்காது, 100% பிடிக்காது. I will not support. Positive tears is what I want. I want to see in every person positive tears. ஆனந்தத்துல கண்ணீர் விடு. உன் கண்ணீர் அதுக்கு தான் படைச்சிருக்கு. நான் வச்சுக்கோ. ஆனந்தத்துல எனக்கு இது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது சந்தோஷம், இது மாதிரி எனக்கு குரு கிடைச்சது சந்தோஷம், எனக்கு இதை அதுக்கு கண்ணீர் விடு. Don't shed your tears for negative things. Handle emotion and don't take decision when you are emotionally challenged. Have you got it? Yes. Love you so much. Thank you. The cover of the arrange